வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட தேரம் தான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் த டி மார்கன்ஸ் லாஸ் இன் எ பூலியன் லேட்டைஸ். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பூலியன் லேட்டைஸில் இருக்கிற இந்த டி மார்கன்ஸ் லாஸில் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். அதில் ரெண்டு லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா, a plus b whole dash is equal to a dash plus b dash. உங்களுக்கு டேஷ்னா என்னன்னு தெரியும், காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா, ப்ளஸ்னா வந்து ஆர் கேட். நெக்ஸ்ட் செகண்ட் லா, a டாட் b the whole dash is equal to a dash plus b dash. டாட்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு AND கேட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஏவும் பியும் ஆருக்குள்ளே இருக்குன்னு நம்ம ஃபார் ஆல் சொல்லிடுறோம். ஸோ ஃபார் ஆல் a, b is belongs to R. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு லாஸை எழுதணும். அந்த ரெண்டு லாஸில் யூஸ் பண்ணுற இந்த வேரியபிள்ஸ் ஏபி வந்து ஆருக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போகிறோம். we know that நம்மளுக்கு என்ன தெரியும், a dash is a complement of a. ஒரு a டேஷ்னுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது, a. ஓகேங்களா, அப்போனா நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா a plus a dash is equal to 1. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 1, டாட்டாக இருந்துச்சுன்னா 0. இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாமே ஐடென்டிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு எதை ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன இருக்குது, a plus b whole dash is equal to a dash dot b dash. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ரெண்டை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ரெண்டு எதுனா, a plus b plus a dash dot b dash is equal to 1 ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது a plus b dot a dash dot b dash is equal to 0 ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் லா வந்து ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, அப்போது இந்த லாவை ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம ரெண்டுத்தை ப்ரூவ் பண்ணணும். ஒன்றுத்துக்கு 1ன்னு வரணும் ஆன்சர், இன்னொன்றுத்துக்கு 0ன்னு வரணும். இது ரெண்டுமே வந்தால் தான் ஃபஸ்ட்டு லா வந்து வெரிஃபை ஆகும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், a plus b plus a dash dot b dash is equal to 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது இதில் LHS மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பயன்படுத்த போகிறோம். a plus b plus a dash. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதணும், a plus b plus a dash. நெக்ஸ்ட் இங்கே டாட் சிம்பிள். ஸோ டாட் அகைன் a plus b plus இப்போ இந்த b dash. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு கம்யூட்டேட்டிவ் எடுக்கிறோம், அப்படியே திருப்பிக்கிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இந்த பியும் b டேஷும் ஒன்று சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏவும் a டேஷும் ஒன்று சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் அப்படியே எழுதியாச்சு. எப்பயுமே a plus a dash என்ன எழுதணும், a plus a dashனா 1ன்னு எழுதணும், a dot a dashனா 0ன்னு எழுதணும். ஸோ இங்கே a plus a dashes இருக்குது, அப்போ அதுக்கு 1ன்னு எழுதணும். இங்கே b plus b dash இருக்குது, 1ன்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக b போட்டாலும் ஒன்று தானே, சேம் தானே. ஸோ b plus b dashனாலும் 1 தான், a plus a dashனாலும் 1 தான். ஸோ ரெண்டுத்துக்குமே 1. ஸோ ஒரு 1 கூட நம்ம எது ஆட் பண்ணாலும் இங்கே என்ன இருந்தாலும் 1 தான் ஆன்சர். அதே மாதிரி இந்த 1 கூட a ஆட் பண்ணாலும் 1 தான் ஆன்சர். 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் ஆன்சர். ஸோ இதை நம்ம 1ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இது RHS. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, 1ன்னு வர வச்சாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு கன்சிடர் எடுத்துக்கணும். அதை நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு லா வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ a plus b dot a dash dot b dash is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், LHS எடுத்துக்கலாம். LHS என்ன இருக்குது, a dash dot b dash dot a plus b தான் LHS. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ஓகேங்களா, கம்யூட்டேட்டிவ் மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் a dash dot b dash dot a, சென்ட்ரல் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். நெக்ஸ்ட் அகைன் a dash dot b dash dot b. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்யூட்டேட்டிவ் பண்ணுறேன். a இங்கே வந்துடும், a dash dot b dash இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த b டேஷும் பியும் ஒன்று சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஏவும் a டேஷும் ஒன்று சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் அப்படியே எழுதியாச்சு. a டாட் a டேஷ்
ப்ரீவியஸாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்லியிருந்தேன், ஏ டாட் ஏ டேஷோட வேல்யூ என்னது 0. அப்போ அந்த இடத்துல நம்ம 0ன்னு அப்ளை பண்ணணும். ஸோ ஏ டாட் ஏ டேஷ்க்கு என்ன அப்ளை பண்ணணும், 0. ஓகேங்களா. பி டாட் பி டேஷ் டாட் பிக்கு என்ன அப்ளை பண்ணணும், 0. 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அதேமாரி 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 0 கூட 0 ஆட் பண்ணால் 0 தான். அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஆர்ஹெச்எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 கன்சிடர் பண்ணோம், 2த்தையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் லா இஸ் வெரிஃபைடு. a plus b whole dash is equal to a dash dot b dash. அதான ஃபர்ஸ்ட் லா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லாவை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் லா. இப்போ செகண்ட் லா எடுத்துக்கலாம். செகண்ட் லா என்ன இருக்கு, a டாட் b ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு a டேஷ் பிளஸ் b டேஷ். இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும்னா இதுக்கு 2 ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதில் ஒன்று வந்து a டாட் b பிளஸ் a டேஷ் பிளஸ் b டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துப்போம். இந்த LHSல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பண்ண போகிறோம். இந்த a எடுத்து எழுதிக்குங்க, பிளஸ் a டேஷ் பிளஸ் b டேஷ். நெக்ஸ்ட் இந்த டாட் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் b பிளஸ் a டேஷ் பிளஸ் b டேஷ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் இந்த பியும் b டேஷும் ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் a டேஷ். எப்பயுமே a பிளஸ் a டேஷ் நம்ம என்ன எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம். ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட் b பிளஸ் b டேஷ் என்ன எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம். 1 கூட எதை ஆட் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. 1 கூட எதை ஆட் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. 1 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வருது. தேர்ஃபோர் RHS. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று கன்சிடர் பண்ண போகிறோம். a டாட் b டாட் a டேஷ் பிளஸ் b டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் எடுக்க போகிறோம். எப்படின்னா a டாட் b டாட் a டேஷ் பிளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, பிளஸ் அகைன் a டாட் b டாட் இப்போ b டேஷ். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும், இதை கம்யூட்டேட்டிவ் பண்ணணும். ஓகேங்களா. எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, இந்த பியும் b டேஷும் ஒன்று சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஏவும் a டேஷும் ஒன்று சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். எப்பயுமே a டாட் a டேஷ் வந்து அதோட வேல்யூ என்னது 0. b டாட் b டேஷோட வேல்யூ தான் 0. ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா. ஸோ 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0, இந்த 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0, 0 கூட 0 ஆட் பண்ணால் 0. RHS கிடைச்சிருச்சு. அப்போது செகண்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 1 வந்தது, இதுக்கு 0 வந்தது. ஸோ நம்ம செகண்ட் லாவும் வெரிஃபை பண்ணிடுச்சு. தேர்ஃபோர் பூலியன் லாவோட செகண்ட் லா என்னது, a டாட் b டேஷ் இஸ் ஈக்குவல் டு a டேஷ் பிளஸ் b டேஷ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ 2 லாஸையும் ப்ரூவ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பூலியன் லாஸை ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ். Watch other episodes in the appropriate playlist. 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.